ஓம் சாந்தி 11/6/2024. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் முழுமையாக ஆக வேண்டும். ஏனென்றால் வீடு திரும்பி செல்ல வேண்டும் மற்றும் மீண்டும் தூய்மையான உலகில் வர வேண்டும். கேள்வி: முழுமையாக தூய்மையாவதற்கான யுக்தி என்ன? பதில்: முழுமையாக தூய்மையாக ஆக வேண்டுமென்றால் முழுமையான ஏழையாகுங்கள். தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது தூய்மையாக ஆவீர்கள். இப்போது நீங்கள் இந்த கண்களால் என்ன பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் அழியப் போகின்றன. எனவே பணம், செல்வம், வைபவங்கள் ஆகிய அனைத்தையும் மறந்து ஏழையாகுங்கள். அப்பேற்பட்ட ஏழைகளே இளவரசராகிறார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் அனைவருமே தூய்மையாக இருப்பார்கள் என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். நாம் தான் தூய்மையாக இருந்தோம். தூய்மையற்ற மற்றும் தூய்மையான என்ற ஆத்மாவிற்கு தான் கூறப்படுகிறது. ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது சுகம் இருக்கும். நாம் தூய்மையாக ஆனோம் என்றால் தூய்மையான உலகின் எஜமானர் ஆவோம் என்பது புத்தியில் வருகிறது. இதற்காக தான் முயற்சி செய்கிறோம். 5000 வருடங்களுக்கு முன்னால் தூய்மையான உலகம் இருந்தது. அதில் அரை கல்பம் நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். மீதி இருப்பது அரை கல்பம். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தூய்மையான மற்றும் தூய்மையற்ற, சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவு, பாதி பாதி என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யார் நல்ல அறிவாளிகளோ, யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களே நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். புதிய உலகத்தில் நீங்கள் மட்டும் இருந்தீர்கள். மற்ற இத்தனை பேரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். முதலில் நாம் தூய்மையாக இருந்தோம், மிகவும் குறைவாக இருந்தோம். பிறகு வரிசைப்படி மனித சிருஷ்டி விருத்தி அடைகிறது. இப்பொழுது இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்? ஆத்மாக்களுக்கு பரமாத்ம தந்தை புரிய வைக்கிறார். இது சங்கமம் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் இந்த சங்கம யுகத்தை மறந்து விட்டுள்ளார்கள். 4 யுகங்கள் உள்ளன. 5வது இந்த சிறிய லீப் சங்கம யுகம் ஆகும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். இந்த சங்கம யுகத்தின் ஆயுள் சிறியது. நான் இவரது வானப்பிரஸ்த நிலையில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில் பிரவேசிக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளுக்கு இது உபச்சாரம் அல்லவா? தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளார். நான் ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டின் பாகமும் சேர்ந்தார் போல நடக்கிறது. இது ஜீவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. தூய்மையான ஜீவ ஆத்மா, தூய்மையற்ற ஜீவ ஆத்மா. சத்யுகத்தில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தேவி தேவதைகள் இருப்பார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. பிறகு சத்யுகத்தில் தூய்மையாக இருந்த ஜீவ ஆத்மா 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவராக ஆகி உள்ளேன் என்று உங்களை கூறுவீர்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை என்று சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. நினைவும் அந்த பதீத பாவன தந்தையை செய்கிறார்கள். எனவே ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்னர் பாபா
ஒரே ஒரு முறை வருகிறார், வந்து சொர்க்கத்தை உருவாக்குகிறார். பகவான் ஒருவரே அவசியம். அவர்தான் பழைய உலகை புதியதாக ஆக்குவார். பிறகு புதியதை யார் பழையதாக ஆக்குகிறார்? ராவணன். ஏனென்றால் ராவணன் தான் தேக அபிமானியாக ஆக்குகிறான். எதிரிதான் எரிக்கப்படுவான், நண்பர் எரிக்கப்படுவது இல்லை. அனைவருக்கும் நண்பன் ஒரே ஒரு தந்தை. அவர் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறார். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர் அனைவருக்கும் சுகம் அளிப்பவராக இருக்கிறார். எனவே அவசியம் துக்கம் கொடுப்பவரும் யாராவது இருக்கக்கூடும். அதுதான் 5 விகாரங்கள் என்ற ராவணன். அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம். ஸ்வஸ்திக் எழுதுகிறார்கள் அல்லவா? அதன் பொருளையும் தந்தை புரிய வைக்கிறார். இதில் முழுமையாக 4 பாகங்கள் உள்ளன. சிறிதளவு கூட ஏற்றத்தாழ்வு இல்லை. இந்த நாடகம் முற்றிலும் மிகச் சரியாக உள்ளது. ஒரு சிலர் நாம் இந்த நாடகத்திலிருந்து வெளியேறி விடலாம், மிகுந்த துக்கம் அடைந்துள்ளோம் என்று நினைக்கிறார்கள். இதைவிட போய் ஜோதியுடன் 2 கலந்து விடலாம் அல்லது பிரம்மத்தில் கலந்து விடலாம் என்கின்றனர். ஆனால் யாருமே செல்ல முடியாது. என்னென்ன சிந்தனைகள் செய்கிறார்கள்? பக்தி மார்க்கத்தில் பல்வேறு விதமாக முயற்சி செய்கிறார்கள். துறவிகள் ஷரீரம் விடும் பொழுது ஒரு பொழுதும் சொர்க்கம் அல்லது வைகுண்டம் போய் சேர்ந்தார் என்று கூற மாட்டார்கள். இல்லற மார்க்கத்தினர் இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்பார்கள். ஆத்மாக்களுக்கு சொர்க்கம் நினைவில் உள்ளது அல்லவா? உங்களுக்கு இருவருடையதும் சரித்திரம் பூகோளம் பற்றி தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாமல் இருந்தது. தந்தை வந்து குழந்தைகளுக்கு எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். இது மனித சிருஷ்டி என்ற விருட்சம் ஆகும். விருட்சத்திற்கு அவசியம் விதையும் இருக்க வேண்டும். தந்தை தான் புரிய வைக்கிறார். தூய்மையான உலகம் எவ்வாறு தூய்மையற்றதாக ஆகிறது? பிறகு நான் தூய்மையாக ஆக்குகிறேன். தூய்மையான உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. சொர்க்கம் கடந்து சென்று விட்டது. பிறகு அவசியம் மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவேதான் உலக சரித்திரம் மீண்டும் அவ்வாறே நிகழ்கிறது என்று கூறப்படுகிறது. அதாவது உலகம்தான் பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது. திரும்பவும் என்றால் நாடகம் என்பதாகும். நாடகம் என்ற வார்த்தை மிக நன்றாக உள்ளது. சக்கரம் அவ்வாறே சுழன்று கொண்டே உள்ளது. நாடகத்திற்கு சற்றும் வித்தியாசம் இல்லாமல் அவ்வாறே சுற்றுகிறது என்று கூறப்படுவது இல்லை. யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் பிறகு விடுமுறை பெற்றுக்கொண்டு விடுகிறார்கள். எனவே நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம், பிறகு பூஜாரி ஆனோம் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான யுக்தியை 5000 வருடங்களுக்கு முன்பு கூறியிருந்தது போலவே இப்பொழுதும் கூறுகிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். தந்தை முதலில் உங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகிறார். முதலில் குழந்தைகளே, உங்களை ஆத்மா என்று உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த பாடத்தை அளிக்கிறார். இவ்வளவு உங்களுக்கு நினைவு செய்விக்கிறேன். நீங்கள் திரும்பவும் மறந்து விடுகிறீர்கள். நாடகத்தின் முடிவு வரும் வரை மறந்து கொண்டே இருப்பீர்களா? கடைசியில் விநாசத்தின் நேரம் வரும் பொழுது படிப்பு முடிவடைந்து விடும். பிறகு நீங்கள் சரீரத்தை விட்டு விடுவீர்கள். எப்படி பாம்பு கூட ஒரு பழைய சட்டையை விட்டு விடுகிறது அல்லவா? எனவே தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் அமரும் பொழுது ஆத்ம அபிமானியாகி இருங்கள். இதற்கு முன்பு உங்களுக்கு உடல் உணர்வு இருந்தது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேக உணர்வில் வருவதால் உங்களை 5 விகாரங்கள் பிடித்து கொண்டு விடுகிறது. ஆத்ம உணர்வுடையவர் ஆவதால் எந்த விகாரமும் பிடிக்காது. ஆத்ம உணர்வுடையவர் ஆகி தந்தையை மிக அன்போடு நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களுக்கு பரமாத்ம தந்தையின் அன்பு இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கிறது.
இருக்கிறது. இது நன்மை செய்யக்கூடிய சங்கமம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுதுதான் தந்தை மற்றும் குழந்தைகள் வந்து சந்திக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் ஷரீரத்தில் இருக்கிறீர்கள். தந்தையும் ஷரீரத்தில் வந்து உங்களுக்கு ஆத்மா என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். தந்தை ஒரே ஒரு முறை வருகிறார். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் பொழுது நான் உங்களை எவ்வாறு திரும்ப அழைத்து செல்வேன் என்பதை புரிய வைக்கிறார். நாம் அனைவரும் பதீதமாக உள்ளோம், நீங்கள் தூய்மையானவர்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். பாபா எப்படி தூய்மையாக ஆக்குவார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியாது. அவரே கூறாதவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆத்மா சிறிய நட்சத்திரம் ஆகும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையும் சிறிய நட்சத்திரம் ஆவார். ஆனால் அவர் ஞானத்தின் கடல், அமைதியின் கடல். உங்களை தனக்கு சமமாக ஆக்குகிறார். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. அதை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். பிறகு சத்யுகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஞானத்தை கூறுவீர்களா? இல்லை. ஞானக்கடலான தந்தை ஒரே ஒருவர். அவர் உங்களுக்கு இப்போது கற்பிக்கிறார். அனைவருடைய வாழ்க்கை சரித்திரமும் வேண்டுமல்லவா? அதை தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். உங்களுடையது மாயையுடனான யுத்தம். பாபாவை நாம் நினைவு செய்கிறோம், பிறகு மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களை மறந்து விடுமாறு செய்யும், அதாவது தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிவிடும் மாயைதான் உங்களது எதிரி என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு முறைதான் தந்தைக்கு முன்னால் இருக்கிறீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை ஆஸ்தி அளிக்கிறார். பிறகு தந்தைக்கு முன்னால் வருவதற்கான அவசியமே இல்லை. பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிவிட்டார். அவ்வளவுதான். பிறகு வந்து என்ன செய்வார்? நீங்கள் அழைத்தீர்கள் மற்றும் நான் முற்றிலும் சரியான நேரத்தில் வந்தேன். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் நான் எனது குறித்த நேரத்தில் வருகிறேன். இது யாருக்கும் தெரியாது. ஏன் சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள்? அவர் என்ன செய்தார்? யாருக்குமே தெரியாது. எனவே சிவராத்திரிக்கு விடுமுறை விடுவது இல்லை. மற்ற எல்லாவற்றிற்கும் விடுமுறை விடுகிறார்கள். ஆனால் சிவபாபா வருகிறார், தனது பாகத்தை நடிக்கிறார். அவரை பற்றி யாருக்கும் தெரிய வருவது இல்லை. பொருளே தெரியாமல் உள்ளார்கள். பாரதத்தில் எவ்வளவு அறியாமை உள்ளது. சிவபாபாதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். எனவே அவசியம் மனிதர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நான் இவருக்கும் ஞானம் அளித்தேன், யோகம் கற்பித்தேன். பிறகு அவர் நரனிலிருந்து நாராயணர் ஆனார் என்று தந்தை கூறுகிறார். அவர் இந்த ஞானத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஞானம் பாரதத்திற்காகவே உள்ளது. மற்ற எவருக்கும் கற்றுத்தருவது இல்லை. நீங்கள் மீண்டும் ஆக வேண்டும், வேறு யாரும் ஆவது இல்லை. இந்த நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கதையாகும். யாரெல்லாம் மற்ற மதங்களை உருவாக்கினார்களோ அவர்கள் அனைவரும் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் சதோ பிரதானம் ஆக வேண்டும். அந்த பதவிக்கு ஏற்ப மீண்டும் திரும்பவும் தமது பாகத்தை நடிக்க வேண்டும். உயர்ந்த நடிப்பை நடிக்கக்கூடியவர் ஆவதற்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் முயற்சி செய்வித்துக் கொண்டு இருக்கிறார்? நீங்கள் உயர்ந்தவர் ஆகிவிடுகிறீர்கள். பிறகு ஒரு பொழுதும் நினைவு கூட செய்வது இல்லை. சொர்க்கத்தில் நினைப்பீர்களா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. பின் உயர்ந்தவராக அவர்தான் நம்மை ஆக்குகிறார். நாராயணர் முன்னதாக ஸ்ரீ கிருஷ்ணராக ஆவார். பிறகு நீங்கள் ஏன் நரனிலிருந்து நாராயணர் ஆனார் என்று கூறுகிறீர்கள்? ஏன் நரனிலிருந்து கிருஷ்ணர் ஆனார் என்று கூறுவது இல்லை? முதலில் நாராயணர் ஆவாரா என்ன? முதலிலோ இளவரசன்
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார் அல்லவா? குழந்தையோ மலராக இருப்பார். அவர்களோ பிறகும் தம்பதியாகி விடுகிறார்கள். புகழ் பிரம்மச்சாரிக்கு தான் உண்டு. சிறிய குழந்தை சதோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. நாம் முதலில் அவசியம் இளவரசராவோம் என்ற சிந்தனை குழந்தைகளாகிய உங்களுக்கு வர வேண்டும். ஆண்டியிலிருந்து அரசன் என்று பாடப்படுகிறது. ஆண்டி என்று யாருக்கு கூறப்படுகிறது? ஆத்மாவிற்கு தான். ஷரீரத்துடன் கூட ஏழை அல்லது செல்வந்தர் என்று கூறுகிறார்கள். இந்த சமயம் அனைவரும் ஏழைகள் ஆகிவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாம் அழிந்து விடுகிறது. நீங்கள் இந்த சமயத்தில்தான் ஷரீரத்துடன் சேர்ந்து ஏழை ஆக வேண்டும். பணம், செல்வம் என்னவெல்லாம் உள்ளதோ எல்லாமே அழிந்துவிடும். ஆத்மா ஏழையாக வேண்டி உள்ளது. அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். பிறகு இளவரசராக வேண்டும். பணம், செல்வம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் ஏழையாகி வீடு செல்வோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். பிறகு புதிய உலகத்தில் இளவரசராக வருவோம். என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த பழைய பொருட்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் மற்றும் முந்தைய கல்பத்தை போல தனது பாகத்தை நடிக்க இங்கு வரும். எந்த அளவிற்கு நீங்கள் தாரணை செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த சமயம் ஒருவரிடம் 5 கோடி இருக்கிறது என்றாலும் கூட அனைத்துமே அழிந்து போய்விடும். நாம் மீண்டும் நமது புதிய உலகத்திற்கு செல்கிறோம். இங்கு நீங்கள் வந்திருப்பதே புதிய உலகத்திற்கு செல்வதற்காக. வேறு எந்த சத்சங்கத்திலும் நீங்கள் புதிய உலகிற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பாபா நம்மை முதலில் ஏழையாக ஆக்கி பிறகு இளவரசராக்குகிறார் என்பது உள்ளது. தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுவிட்டீர்கள் என்றால் ஏழை ஆகிறீர்கள் அல்லவா? எதுவுமே இல்லை. இப்பொழுது பாரதத்தில் எதுவும் இல்லை. இப்பொழுது பாரதம் ஏழையாக திவாலாகிவிட்டுள்ளது. பிறகு செல்வம் நிறைந்ததாக ஆகும். யாராகிறார்கள்? ஆத்மா ஷரீரத்தின் மூலமாக ஆகிறது. இப்பொழுது ராஜா ராணி கூட இல்லை. அவர்களும் திவாலாகி உள்ளார்கள். ராஜா ராணியின் கிரீடம் கூட இல்லை. அந்த கிரீடமும் இல்லை. ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் இல்லை. இருள் நிறைந்த நகரமாகும். சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். அதாவது எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார். எல்லாம் சமம். நாய், பூனை எல்லாவற்றிலும் உள்ளார். இதற்குதான் இருள் நிறைந்த நகரம் என்று கூறப்படுகிறது. பிராமணர்களாகிய உங்களது இரவாக இருந்தது இப்பொழுது ஞானப்பகல் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் அனைவருமே ஏற்றப்பட்ட ஜோதி ஆவார்கள். இப்பொழுது தீபம் முற்றிலும் மங்களாக ஆகிவிட்டுள்ளது. பாரதத்தில்தான் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கம் உள்ளது. வேறு யாரும் தீபம் ஏற்றுகிறார்களா என்ன? உங்களது ஜோதி அணைந்துள்ளது. சதோ பிரதானமாக உலகின் எஜமானராக இருந்தீர்கள். அந்த சக்தி குறைந்து இப்பொழுது சிறிது கூட சக்தியே இல்லை. மீண்டும் தந்தை உங்களுக்கு சக்தி அளிக்க வந்துள்ளார். பேட்டரி நிரம்புகிறது. ஆத்மா பரமாத்ம தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுதுதான் பேட்டரி நிரம்புகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்பொழுது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் திரும்ப வீடு செல்ல வேண்டும். எனவே ஆத்மாவை தந்தையின் நினைவினால் சதோ பிரதானமாக தூய்மையாக அவசியமாக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் அமைதியின் கடலாக இப்பொழுதே ஆக வேண்டும். இந்த தேகத்திலிருந்து ஏழை
குழந்தையாவதற்காக இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழிய போகிறது என்பது நமது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் ஆண்டியிலிருந்து அரசனாக வேண்டும். நமது படிப்பு புதிய உலகிற்கானது. வரதானம்: வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகி விடக்கூடிய சித்தி சொரூபம் ஆவீர்களாக. விளக்கம்: தற்காலத்தில் அல்பகால சித்தியுடையவர்கள் கடைசியில் மேலிருந்து வந்திருக்கும் காரணத்தால் சதோ பிரதான நிலைக்கேற்ப தூய்மையின் பலனின் சொரூபமாக அல்பகால அற்புதங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சித்தி எக்காலத்திற்குமாக இருப்பது இல்லை. ஏனென்றால் சிறிது காலத்திற்கு உள்ளேயே சதோ, ரஜோ, தமோ ஆகிய 3 நிலைகளை கடந்து விடுகிறார்கள். தூய்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே சித்தி சொரூபம் ஆவீர்கள். அற்புதம் காண்பிப்பதற்கு பதிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஜோதி சொரூபமாக ஆகக்கூடியவர்கள். அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆகக்கூடியவர்கள். எனவே அனைவரும் உங்களிடம் உயிர் பிச்சை பெற வருவார்கள். ஸ்லோகன்: எல்லை இல்லாத வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருந்தது என்றால் சகயோகி சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.